போகிற போக்கில் சொல்லுவா ஃபாத்திமா பிவி, எங்கள் அம்மாம்மா அப்படி சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பா. கல்யாணம் ஆகிட்டு வெளியில் கிளம்புறேன், எங்கள் அம்மா சொன்னாங்க, இங்கே பாரு இந்த வாயாடுறதெல்லாம் அவங்க வச்சுக்காது. சரிம்மா, வரணும்னா புருஷனோட தான் வரணும், வீட்டுக்கு தனியெல்லாம் புறப்பட்டு வரக்கூடாது. சரிம்மா. என்னம்மா, கோவப்பட்டு எதுவும் பேசாத, வாக்குவாதம் பண்ணாத. எங்கள் அம்மா உள்ள ரூமில் கூப்பிட்டு பாட, எவ்வளோ பயமாக இருக்கோங்க, எங்கே போகிறேனே தெரியாமல் வெளியில் கிளம்பிட்டு இருக்கிறேன். எனக்கு அவ்வளோ அறிவுரை சொல்லுது எங்கள் அம்மா. என் அம்மா படுத்துருந்துச்சு பெருமாள் மாதிரி. சுல்தானா என்ன சொன்னா, ஃபைசூன் அவரோட தான் வரணுமா, அப்புறம் தனியாக வரணும்னா உன் போனம் தான் வரணும்லாம் சொன்னோம். எங்கள் அம்மாவை பார்த்துச்சு எங்கள் அம்மம்மா, இங்கே வா, என்ன சொன்ன பிள்ளை, தமிழில் தான் பேசுவாங்க எங்கள் அம்மம்மா. என்ன சொன்ன பிள்ளைய, போமா போமா அப்படின்ட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க. எங்கள் அம்மா கஷ்டம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு படுத்துட்டு எங்கள் அம்மா சொல்லிச்சு, இதை பாரு, கண்ணானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்லாம் கிடையாது. ஏங்க 82 வயசுங்க, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்லாம் கிடையாது சுல்தானா. பிடிச்சி போச்சுங்க எனக்கு. அம்மம்மா லவ் யூ அம்மம்மா, தேங்க்யூ அம்மம்மா அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துட்டு, சொல்ல அம்மம்மா முடி, ஏதோ சொல்ல வந்திய முடி, கல்லானா ரோட்டுக்கு புல்லானா மாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. கல்லையும் புள்ளையும் வச்சு மாரடிக்கிறதுக்கா, அதெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. அப்படி வீசிட்டு போவோம் எங்கள் அம்மம்மா. என் அம்மம்மா சொன்ன ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அவங்க சொன்ன கதை, ஒருத்தன் ரொம்ப